அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பார்க்கவும். எஸ்பிஐ வங்கியில் ரூபாய் 30 லட்சத்திற்கு ஹோம் லோன் வாங்கினால் 30 ஆண்டுகளுக்கு மாத இஎம்ஐ எவ்வளவு என்பதனை பற்றி வீடியோவில் விரிவாக பார்ப்போம். எஸ்பிஐ வங்கியில் ரூபாய் 30 லட்சத்திற்கு வீட்டுக்கடன் வாங்கினால் மாதம் எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். சொந்த வீடுகள் கட்டுவது என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஒரு பேராசையாகவே இருக்கும். ஆனால் நாம் வங்கிகளில் வீட்டுக்கடன் வாங்கி அதை செலுத்துவதற்கு நாம் வாழ்நாள் முழுவதுமே செலவழிக்க வேண்டி இருக்கும். அது மட்டுமில்லாமல் சொந்த வீடு கட்டுவது மிடில் கிளாஸ் மக்களுக்கு எட்டாக்கனியாகவே இருக்கிறது. ஆனால் சிலர் கடன் வாங்கி வீடு கட்டி வருகின்றனர். இஎம்ஐ தொகை வட்டியை பொறுத்துதான் மாறும். வட்டி விகிதமானது சிபில் மதிப்பெண் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. பொதுவாக சிபில் மதிப்பெண்ணானது 300 மற்றும் 900 புள்ளிகளுக்கு இடையே கணக்கிடப்படுகிறது. ஆனால் நிபுணர்கள் கூறியதன்படி சிபில் மதிப்பெண் குறைந்தபட்சம் 750க்கு மேல் இருந்தால் எளிதாக எஸ்பிஐ வங்கியில் கடன் பெறலாம் என்று கூறுகிறது. ஆனால் சிபில் மதிப்பெண் மோசமாக இருந்தால் கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எஸ்பிஐ வங்கி இணையதளத்தின்படி சிபில் மதிப்பெண் 800க்கு மேல் இருந்தால் 9.15% வட்டி விகிதம் இருக்கும் என்று கூறுகிறது. இதுவே 700 முதல் 799 வரை சிபில் மதிப்பெண் இருந்தால் 9.25%ஆகவும் 700 முதல் 749 வரை இருந்தால் 9.35% ஆகவும் 650 முதல் 699 வரை இருந்தால் 9.45%ஆகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதோடு எஸ்பிஐ செயலாக்க கட்டணம் ப்ராசஸிங் ஃபீஸ் 0.35 முதல் 0.50% ஆகும். இதற்கு ஜிஎஸ்டி பொருந்தும். தற்போது நாம் எஸ்பிஐயில் ரூபாய் 30 லட்சம் வீட்டுக்கடன் வாங்கினால் 30 ஆண்டுகளுக்கு மாதம் எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டும் என்று பார்ப்போம். எஸ்பிஐ இருந்து ஆண்டுக்கு 8.50% வட்டி விகிதத்தில் 30 ஆண்டுகளுக்கு ரூபாய் 30 லட்சம் வீட்டுக்கடன் பெற்றுள்ளீர்கள் என வைத்துக் கொள்வோம். இதற்கு நாம் மாதந்தோறும் ரூபாய் 23,067 இஎம்ஐ கட்ட வேண்டும். ஆனால் ரூபாய் 30 லட்சம் வீட்டுக்கடன் வாங்க மாத சம்பளம் குறைந்தபட்சம் ரூபாய் 46,134 ஆக இருக்க வேண்டும். இதில் உங்களின் சிபில் ஸ்கோர் நன்றாக இல்லை என்றால் வட்டி விகிதம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்களது மாத இஎம்ஐ தொகையும் அதிகரிக்கும். மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் எதுவாயிருப்பினும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.